கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஓமை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஓமை பார்க்கலாம் என்று தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் நம்ம பார்க்க வேண்டிய ஓமை பார்த்திங்கன்னா, காணாமல் போன ஆடுங்கிறதான ஒரு ஓமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓமைகள் என்றான ஒரு தலைப்பின் கீழே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா புத்தியுள்ள கன்னிகை சொல்லி 4 பாகம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லாசருங்கிறதான ஒரு பாடத்தை 3 பாகங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது வந்துட்டு பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான ஒரு வேத படம் அதில் இருக்குது. அதுக்கு 4ஆவதாக உப்புங்கிறதான ஒரு ஓமை சப்ஜெக்ட் அதில் இருக்குன்னு பார்க்கும். 5ஆவதாக கெட்ட குமாரனுங்கிறதான ஒரு பாடம் இருக்குது. 6ஆவது வந்து விதைக்கிற ஓமைங்கிறதான ஒரு வேத பாடம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கடுகு ஓமை, கடுகு விதைக்கிறதான ஒரு ஓமை வந்து 2 பாகம் போட்டிருப்போன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஓமை பாடங்களை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஓமைகள் இருக்கிறதான விஷயம் பார்த்திங்கன்னா 40 ஓமைகள் என்று சொல்லப்படுது. அதில் பார்த்திங்கன்னா 37 ஓமைகள் வந்துட்டு ரெக்கார்ட்ஸில் இருக்குதுன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஓமைகள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஓமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 11 ஓமைகள் இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஓமை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 7 வரை. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் 1 காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஓமையினுடைய முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு மலையில் போய் நினைச்சிடாது பிரசங்கம் பண்ணுவார். போகிற வழி அருகில் வந்து போய் பிரசங்கம் பண்ணுவார். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடற்கரை அருகில் போய் உட்காந்து அந்த ஓமையில் வழியாக பேசுவார்னு பார்க்கும். ஜனங்களுக்கு அந்த இடங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பான் பார்க்கும். வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, கடற்கரை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து விருந்துக்கு அழைப்பாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும் பட்சத்தில் அவர் அங்கே போய் அந்த வீட்டில் விருந்துக்கு அழைக்கும் பட்சம் அங்கே சாப்பிடுவார். அப்போ அங்கே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவார் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ எங்கே கேதர் ஆகிறாங்களோ, எங்கே கூட்டம் போடுறாங்களோ அங்கே போய் ஜனங்களும் ஆயக்காரர்கள் பாவிகள் மற்ற பேர் வருவாங்கன்னு பார்க்கும். ஏன்னா வந்து ஏனென்றால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வந்து அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்க்கும். அங்கே ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ணுவார் பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா பரிசேயர் சதிசேயர்கள் அவர்கிட்ட வந்து அவர் என்ன பேசுகிறாங்கிறதான கேட்குறக்காகவும், அவர் வந்துக்கிட்டு விசுவாசத்துக்குரிய காரியங்களை கேட்குறக்காக இல்லை, அவரை குச்சப்படுத்துறதுக்காக நினச்சிடும் அங்கே வருவாங்கன்னு பார்க்கும். அப்படி நினச்சதை குச்சப்படுத்துறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. இந்த ஒரு ஊமையினுடைய தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்சிடென்ட் நடக்கிற வச்சு தான் அவங்க சொல்கிற விஷயம் அவர் பேசுகிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்து தான் அநேக ஊமைகளை அவர் பேசியிருப்பான்னு பார்க்கும். அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்கார பரிசேயர்களுடைய அதனுடைய நினைவுகளுடைய அறிந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சிட இந்த ஓமையை பேசுகிறான்னு பார்க்கும். அதான் முகாந்திரம்னு பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர், நான் அடிக்கடி இந்த பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வேதத்தை தான் நம்ம நினச்சி அணுகிறோம். அதனால் நினச்சிட்டது இந்த வேத கண்ணோட்டத்தோடு பார்க்குறவங்கிறான ஒரு விஷயத்தை தான் அங்கே பேசுவோன்னு பார்க்கும். அதனால் வந்து அடிக்கடி இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்குறேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லப்படுது கேட்கப்படுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அந்த வார்த்தையை தொங்குற மாதிரி இருக்கும் பார்க்கும். அது ஃபினிஷிங்கோடு முடிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு பார்க்கும். சிலர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. அதனால் அந்த விஷயங்கள் என்னென்னா நம்ம பேசும்போது ஃப்ளோவாக வர்ற விஷயம் தான் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்கள் எப்படி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்து சேர்ந்து முடிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது என்ன செய்தார், வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் முறுமுறுத்து இவர் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடார்களே என்றார். அப்போ வந்துக்கிட்டு என்ன செய்றாங்க, அவர் பாவிகளோட சேர்த்துக்கிட்டு அவர் சாப்பிட்றாங்களே, ஏன்னா ஒதுக்கம் படிக்காங்களே அவங்க விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அவர் வந்து பாவிகளை ரசிக்க தான் வந்து என்ன செய்றாரு, இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல ஆயக்காரும் பாவிகளும் அவரோட வசனத்தை கேட்கும்படி அவரோடத்துல வந்தார்கள். அப்போ சகல பாவிகளும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, பாவிகளும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ஆயக்காரர் வசனத்தை கேட்கும்படி வந்திருக்காங்க. அப்போ பாவிகளும் ஆயக்காரரும் வசனத்தை கேட்கும்படி தான் வந்திருக்காங்க ஒழிய, இந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவர் குச்சம் கண்டுபிடிக்க வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ யாருக்கு தேவனுடைய வார்த்தை வந்து ரீச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யார் உணர்வுபூர்வமாக கேட்குறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் என்ன செய்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்ய முடியும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் அந்த ஒரு ஓமை சொல்கிறார். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறார், ஏன் வந்துட்டு பாவிகளோட ஏற்றுக்கூட அவரோட சாப்பிட்றாரு அடுங்கான விஷயங்களை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா ஆயக்காரர் வீட்டெல்லாம் போய் அனுப்பிச்சிருக்காங்க, அவர் போஜனம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். ஆயக்காரர்னா வரி வசூலிப்பவர்கள் வீட்டெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அப்போ அவரோட ஒரு ஓமை சொல்கிறாரு, அவர்கள் உங்களிடத்தில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு உடையவதாக இருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனான். அப்போ உங்களிடத்தை ஏன்னா அவர் ஓமை சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுடைய நடைமுறை சம்பவத்தை வச்சு தான் ஒரு ஓமை சொல்கிறான்னு பார்க்கும். எபிரேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட குலத்தொழில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதுன்னு பார்க்கும். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, செபிலியன் கோத்திரத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா கடல் தொழிலே இருக்காங்க பார்க்கும். கடல் அவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி, அதாவது விவசாயத்தை சம்மந்தப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும். அதாவது மேய்ப்பர்கள் ஆடு மாடு வச்சு அவங்க அதை வச்சு இருக்காங்கன்னு பார்க்கும். ரெண்டாவது வயல்வெளி சார்ந்திருக்காங்க. மூன்றாவது கடல் தொழிலே நம்பியிருக்காங்க பார்க்கும். இதே பேஸ் பண்ணி தான் நினச்சது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களோட தொழில் ரீதியாகவும் அவங்களோட பழக்க ரீதியாகவும் உள்ள காரியங்களை வச்சு தான் ஓமையில் பேசுவான்னு பார்க்கும். இப்போ அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறா பார்க்கும். அப்போ அவன் சொல்ல, உங்களிடத்தில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு உடையதாக இருந்து அவைகளை ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கலவும் தேடி இருப்பானே அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை காணாமல் போயிடும். யார், சவுலுடைய கழுதை காணாமல் போயிருக்கும். அதை எடுத்து தேடி கண்டுபிடிப்பார்னு பார்க்கும். அந்த கழுதையை கண்டுபிடிக்கிறாங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கூட கேட்க போயிருப்பான்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய வழக்க செயலாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ காணா போன ஆடை வந்து நினச்சிடாரு தேடுறான்னு பார்க்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட விலை நல்ல ஒரு மீடியமான சைஸ் ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போகுன்னு பார்க்கும். ஒரு 10 கிலோ ஆடு விலை இன்றைக்கி 8,000 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து நம்மளுடைய ஒரு 10,000 ஒரு செல்ஃபோனையோ ஒரு 10,000 பணத்தையோ தொலைச்சிட்டோம்னா நம்ம நினச்சது நம்ம தேடாமல் இருப்போமா? கண்டிப்பாக தேடுவோம். அந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறான்னு பார்க்கும். அவருடைய ஒரு விலை மதிக்க முடிய ஒரு பொருளான ஒரு ஆடு தொலைஞ்சிருக்கு. அதை நினச்சிடாரு தேடி போகிறான்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே நினச்சது ஒரு கடலை சாப்பிட்டுட்டு இருப்போம் கையில் வச்சு. ஆனால் வந்து ஒரு கடலை கையை தவறி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம வச்சுட்டு ஒரு கடலை விழுந்துட்டேன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த கடலையை தேடி போய் எடுத்து சாப்பிடணும்னு பார்க்கும். இது நம்மளுடைய ரியாலிட்டின்னு பார்க்கும், நம்மளுடைய குணாதிசயம்னு பார்க்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை குறித்து கூட அவர் சொல்கிறாரு, காணாமல் போயிட்டு அவர் தேடி கண்டுபிடிக்கிறார் விஷயம் சொல்கிறப்படின்னு பார்க்கும். ஒரு மந்தையில் வந்துக்கிட்டு எத்தனை ஆடு இருக்குன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உள்ளே விடுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்துக்கிட்டு இந்த மோட்டார் வாகனங்கள் இருக்குது. அந்த ஷோரூமில் இருக்கும் சில எத்தனை வண்டி வந்திருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலே எத்தனை வண்டி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பணி முடிஞ்சதுக்கப்புறம் போச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் எத்தனை வண்டி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணாமல் பார்க்கும். ஏன்னா அது எல்லா வண்டியும் கரெக்டாக இருக்கா அவங்க விஷயத்தை பார்க்குறதுக்காக அந்த மாதிரி செக் பண்ணாமல் பார்க்கும். அது பார்ப்பாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்களுடைய நடைமுறையில் இருந்த வாழ்க்கையில் அந்த காணாமல் போன ஆடு அப்படி தான் தொழுகத்துலேருந்து காணாமல் போயிட்டு அதை தேடி கண்டுபிடிக்க மாட்டானாங்கிறான ஒரு மெசேஜை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். கண்டுபிடித்த பின்பு என்ன அவன் சந்தோஷப்பட்டு அதை என் தோளில் மேல் போட்டு கொண்டுருக்கு.
கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயல் வீட்டாரிலே கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று என்னோடு கூட சந்தோஷப்படுங்க என்பார் நல்லவா அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆடு தொலைஞ்சிட்டுனா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தட்டே போய் கேட்பாங்க, இந்த ஆடு என் ஆடை பார்த்தீங்களா, என் ஆடை பார்த்தீங்களான்ட்டு. அப்போ கேட்டுக்கிட்டே இருந்துச்சுவார், இந்த ஆடை தேடுவார்னு பார்க்கும். அப்போ தேடி கண்டுபிடிச்சவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்டலாம் கேட்டாரோ அவர்கிட்டலாம் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆடு கிடச்சிட்டு என் ஆடு கிடச்சின்னு சொல்லி என்ன செய்வார், சந்தோஷப்படுவார்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்குறோம். இல்லை வேதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓமை வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11 - 14 வசனங்கள் இருக்குது. அதை நம்ம படிச்சுட்டு இந்த வசனத்துக்குள்ள நினச்சது நம்ம வந்துட்டு கடந்து செல்லாம் பார்ப்போம். அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு 18 முதல் 14 வர வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனங்கள் 11 முதல் 14 வரை. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. அப்போதும் பார்க்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஓமை இங்கே மத்தேயு சொல்லம்பூச்சில் அங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தில் இந்த சிறியலின் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறாரு. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்ங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அனுப்புக்குரிய சோதரில் இங்கே வந்துட்டு ஒரு அற்பமாக என்றாங்க. அதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ஓமையை சொல்கிறதுக்கு முகாந்தரத்தை சொல்கிறான்னு பார்க்கும். இந்த மத்தையும் அதில் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ வந்து சிறியவன்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் அந்த ஓமையை முடிக்கும் போச்சில் இவ்விதமாக இந்த சிறியனில் ஒருவனாகிலும் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு சித்தம் இல்லை. அப்போ வந்துட்டு ஒருவரும் கெட்டு போகிறது பிதாவுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிறியவனை அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு இருக்கும். சிறியவனை புளியதிலிருந்து தூக்கி அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ சிறியவன் புளியதில் தூக்குற விஷயம், குப்பையிலேருந்து தூக்குற விஷயம்னு பார்க்கும். அப்போ சிறியவனுங்கிறது கீழான நிலவரத்தை காட்டுதுன்னு பார்க்கும். இப்போ இந்த வேதபர பரிசேயர்கள் வந்து கீழானவர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவிகளும் ஆயாக்காரர்களை தான் சொல்கிறான்னு பார்க்கும். அவங்க சிறியவர்கள், கீழானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சோதரர் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஓமையை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓமையோட ஸ்டைலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 49:4 வசனத்தில் படிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 49 வசனம் 4. என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். போதும் பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, என் செவியை ஓமை மொழியினாக சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் இருக்கும். அப்போ வந்துட்டு அவனோட என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என் செவியை ஓமையின் மொழியிலாக சாய்த்து. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன், அது ஓமை மொழியாக தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது வந்துட்டு சொல்கிறாரு, சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துவேன் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார், அப்போ சுரான் மண்டலத்தினால் வெளிப்படுத்துவேன்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது சுரான் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கொண்ட 7 அந்த நரம்பு கொண்டது தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சுரமண்டலம் பார்க்கும். 7 நரம்பு கொண்ட இந்த சுரமண்டலம் பார்க்கும். அதில் வந்து அது என்ன 7 அந்த நரம்பு கொண்ட அந்த சுரமண்டலத்தை எதுக்கு ஒப்பிடப்படுறான்னு அந்த ஓமைக்கு ஒப்பிட்டு சொல்கிறான்னு பார்க்கும். இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வந்து ஒரு பாடல் பாடம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் மூலமாக ஒரு மியூசிக்கில் ஒருத்தர் போகுது, ஒரு கித்தார்லையோ ஒரு வீணையிலையோ ஒரு பாடலை நினச்சிட்டாரு பாடலில் போடுறோன்னு வைங்களேன்.
அந்த பாட்டை தெரிஞ்சவங்களுக்கு தான் அறிந்தவங்களுக்கு தான் என்ன செய்றாரு இது என்ன பாடல் அப்படிங்கிறது புரிய முடியும் பார்க்கும். ஒரு குழந்தைகளோ மற்றவங்களோ தெரியாதவங்களுக்கு அது தெரியாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஓமையே தெரிஞ்சு கொள்றதுக்கு கூட ஒரு ஞானம் வேணும்னு பார்க்கும். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹோலி ஸ்பிரிட்டோடைய கைடன்ஸ்னு பார்க்கும். அந்த சுரமண்டலம்ங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து 7 நரம்புகள் கொண்டதுன்னு பார்க்கும். அப்போ 7 நரம்புங்கிறது 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வேத வசனம் கூட நினைச்சது ஒரு ஓமை மொழியாக தான் எழுதப்பட்டு பார்க்கும். டைரெக்டாக நினைச்ச முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது பார்க்கும். எல்லாமே இன்னர் மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் அது இன்னர் மீனிங்னா ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது பார்க்கும். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தை ஒரு என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னென்னா ஒரு 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 வசனம் எழுதிருக்கணும், அதோட ஜோடி வசனம் இன்னதில் இருக்கும். அதை மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியும் பார்க்கும், இல்லாட்டா புரியாதுன்னு பார்க்கும். ஒரு வீணையோட ஒரு நரம்பை மட்டும் தட்டிக்கிட்டு இருந்தால் அதை வந்துட்டு அந்த ஓசையை அது ஒரே ஒரு ஓசை தான் இருக்கும், அதை வந்துட்டு வார்த்தையாக வெளிப்படாதுன்னு பார்க்கும். அப்போ 7 நரம்பை டச் பண்ணால் தான் அது வந்து ஒரு வார்த்தையாக வெளிப்படும்னு பார்க்கும். அதே மாதிரி வேதத்தில் இருக்க ஓமைகள் கூட அதை என்ன செய்ய டைரெக்டாக நம்ம பார்க்க நினச்ச முடியாது. அப்போ அதோட ஜோடி வசனங்களை நம்ம பார்த்தா தான் இதோடைய ஓமைகளுடைய அர்த்தம் புரியும்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் உள்ள எல்லா காரியமே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஓமையங்களாக இருக்கும் பார்க்கும். ஓமையோட டைரெக்டாக எடுக்க முடியாது, ஓமை அர்த்தத்தோடு தான் இருக்கும். அதை நினச்சது நம்ம ஆவிக்குரியதோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்த்தால் ஒழிய அதை வந்துட்டு விளங்கி கொள்ள முடியும்னு ஒழிய அதில் விளங்கி கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். அப்போ யாராட்டும் இந்த ஆவிக்குரிய விதத்தில் விளக்கி கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் பயனடையுமாறு உங்களை அனுப்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம் பார்க்கும். அப்போ இந்த ஓமை மொழிலாம் ஒரு அடையாள பாஷையாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே நினச்சி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 78 வசனம் 2. என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். போதும் பார்க்கும். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் இருக்கான். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காணாமல் போன ஆட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ காலத்தில் உள்ள ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்க்கும். அதை கூட இது நினச்சிடாரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அப்போ அதை கூட நினச்சதான் நம்ம படிக்க போகிறோம் பார்க்கும். அந்த காணாமல் போன ஆடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஆதாமத்தை இந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆதாம் நினச்சிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டுக்கு சம்மந்தப்படுத்தி நம்ம வந்துட்டு இந்த வேத படத்தை பார்க்க போகிறோம். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பூர்வ காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது இங்கே நினச்சி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 2. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் போதும் பார்க்குறோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஒரு ஓமையை கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால். அப்போ ஓமைங்கிறத என்ன பார்த்தா விடுகதை ஒரு புதிர் மாதிரி. அப்போ புதிர் போட்டு ஒரு விளக்குற விஷயம்னு பார்க்கும். அப்போ வந்து ஓமைங்கிறது ஒரு புதிர்னு பார்க்கும், ஒரு விடுகதைன்னு பார்க்கும். அதை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுவே அந்த விடுகதைக்கு விட எதில் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தில் தான் இருக்குது. அந்த ஓமைக்குள்ள விளக்கம் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேதத்துக்குள்ளே தான் இருக்குன்னு பார்க்கும். அதை நம்ம படிக்கலான்னு பார்க்கும். ஓசியாவில் கூட நம்ம படிக்கலாம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 10. அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன். போதும் பார்க்கும். அப்படியே தீர்க்கதரிசிகளுக்கு கூட சொன்னேன், நான் அநேக தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமைகளாக பேசினேன். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளோடு சொல்லியிருக்காரு, அநேக தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமையெல்லாம் பேசினேன் இருக்கு. அப்போ தரிசனத்தை கூட தேவன் பேசியிருக்காரு பார்த்துறோம். அதுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமையெல்லாம் பேசினேன் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நினைச்சிட்டு 11 ஓமைகள் இருக்குது. அந்த ஓமைகள் வழியாக கூட என்ன வச்சிருக்காரு பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்கான்னு பார்க்கும். இப்போ என்ன செய்யறதா நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம் பார்க்கும். அப்போ வந்து 100 ஆடுகள் உடையவனாக இருந்து அங்கான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 ஆடுங்கிறான விஷயம் என்னங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். அப்போ 100ங்கிறது என்ன பர்ஃபெக்ட்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது 100% இருக்கும். அப்போ ப்ரெசண்ட்னு சொல்ல முடிச்சது 100க்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 100க்கு ப்ரெசண்ட்னா 100க்குன்னு சொல்லி தான் சொல்லப்படும். அப்போ 100ங்கிறது பர்ஃபெக்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஒரு பூரணத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அந்த ஆபிரகாமுக்கு 100 வயதெல்லாம் இருக்கும்போதுல ஈசாக்கை பிறந்தான் இருக்கு. அது ஆதியாகமம் 21:5 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஆபிரகாமினுடைய 100வது வயதுல ஈசாக்குங்கிறான ஒரு விஷயம் அங்கே பிறந்திருக்கான்னு சொல்லிருக்கு. அப்போ ஈசாக்கை யாரை அடையாளப்படுத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது, ஆபிரகாம் பிதாவாய் தேவனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரரே இதில் பர்ஃபெக்ட்டுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 100 ஆடு உடையதுங்கிறத என்னச்சுன்னா அதான் ஒரு பர்ஃபெக்டை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ இந்த ஓமனுடைய தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 என்ன தேவனுடைய சிருஷ்டிப்பை இதை அடையாளப்படுத்து. அவருடைய சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் படைத்தது எல்லாமே 100% எடுத்தது ஒரு பர்ஃபெக்டை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கும் பார்க்கும். அப்போ வந்து இந்த ஓமையில் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா காணாமல் போன ஆடு அப்படின்னா காணாமல் போன ஆடுன்னு சொல்லி விஷயம் சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அங்கே பாவிகளே ஆயக்காரன் இருக்கு. அப்போ பாவிகள் பாவத்தில் விழுந்த ஒரு விஷயத்தை அங்கே பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ அதை தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு தேவனுடைய சிருஷ்டிப்பில் 100% சிருஷ்டிக்கிறாரு. ஒரு ஆடு காணாமல் போயிட்டுனா அங்கே வந்துட்டு மனு குலம் ஆதாம் என்று தவறு செய்த விஷயத்தை அங்கே ஒரு சுட்டி காட்டுற விதமாக தான் இந்த ஓமையில் பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ ஆதிபட்சராக ஆதாம் தவறு செய்கிறனால அவர் பின்வந்த சந்ததியும் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த சிறியவன்ங்கிற விஷயம் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா மனுஷனை எப்படி படைக்காரு பார்த்தீங்கன்னா தெய்வ தூதரில் சச்சி சிறியவனாகி கணத்தையும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ தெய்வ தூதரில் சத்தி சிறியவன், அந்த சிறியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாவனுடைய சந்தேகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் மத்திய விசேஷத்தில் அந்த சிறியவனுங்கிறான விஷயத்த என்ன சொல்கிறாரு அங்கே விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே லூக்காஸ் விசேஷத்தில் அந்த சிறியவனை இங்கே பாவிகள் என்று மென்ஷன் பண்ணுறான்னு பார்க்கும். சிறியவன் எல்லாருமே சிறியவன் பாவிகள் யாரை அடையாளப்படுத்துன்னு ஆதாவனுடைய சந்ததியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 100 ஆடுகள்ங்கிறான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிருஷ்டிப்பை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ஆடுகள்ங்கிறான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பெண் கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கிற விஷயம்னு பார்க்கும். அது மேய்க்கிற விஷயம்னா மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்களா, கட்டி காப்பாற்றுற விஷயம் அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆடுகள்ங்கிற விஷயம் சொல்லிட்டு பார்க்கும். அதாவது ஒரு வழி நடத்துகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நானே நல்ல மேய்ப்பெண்கிற விஷயத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், அது வழி நடத்துகிறதான்னு பார்க்கும். அப்போ பார்த்தா 100 ஆடுங்கிறது பர்ஃபெக்டை அடையாளப்படுத்தும், முழு உலகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ 100ங்கிறது பர்ஃபெக்ட்னு சொல்கிறது. அது ஆபிரகாம் 100 வயதில் ஈசாக்கு பெற்றான்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஈசாக்கு விதை வைத்தா 100 மடங்கு பலனை தந்தது அப்படின்னா அங்கே ஒரு பர்ஃபெக்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். விதைக்கிற ஓமையில் சொல்ல முடியல நம்ம வந்துட்டு புதிய ஏற்பாடுல மார்க்கு அந்த லூக்காலாம் படிக்க முடிச்சா அந்த விதைக்கிற ஓமையை சொல்லியிருப்பார். அதில் வந்துட்டு என்னதுன்னா அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இது வந்துட்டு பலன் கொடுத்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதில் வந்துட்டு 60, 80, 100 பலன் கொடுத்தது என்று அங்கே கூறப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 100ங்கிறது என்ன ஒரு ஃபினிஷிங் ஸ்டேட் சொல்கிறாரு, அது வந்து பர்ஃபெக்டை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 100ங்கிற விஷயத்துனா இந்த முழு உலகத்தை தேவனை சிருஷ்டிப்பை அடையாளது அது வந்து 100% வந்துட்டு ஒரு என்னென்னா ஒரு என்னென்னா 100% ஒரு பர்ஃபெக்டை அடையாளப்படும். அவர் சிருஷ்டிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நீங்கள் படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை படைக்கும் பட்சத்தில் அது நல்லதுன்று கண்டு அதை என்ன செய்றாரு அதை செய்தாருன்னு சொல்லியிருப்பார். காலையும் விடியற்காலம் சேர்த்து 1ஆம் நாள் ஆச்சு. அப்போ அவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு அது நல்லதென்று கண்டாருங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். அந்த நல்லதென்று வந்து ஒரு பர்ஃபெக்டை அடையாளப்படுத்துறதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால தான் கொலோசியர் 1:19 சொல்கிறது சகலமும் பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாக இருக்குது. அப்போ பரிபூர்ணமாக தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பு இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்று சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ அவைகளில் ஒன்று காணாமல் போனது இருக்கு. அப்போ அவைகளில் ஒன்று காணாமல் போனது என்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். எது காணாமல் போனதுங்கிற விஷயம் படிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 176 வசனங்களை படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 119 வசனம் 176. காணாமற் போன ஆட்டைப் போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். அப்போதும் பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா 119 சங்கீதம் 176 வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனோம், உமது அடியானை தேடுவீராக, உமது கற்பனை நான் மறவேன்ங்கிற விஷயத்தை சொல்கிறார் இந்த வேதவசனத்தில் சங்கீத கருத்தில் சொல்கிறாரு பார்க்குறோம். ஆனால் இப்போ குறித்து சொல்கிறேன் காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனோம். அப்போ இந்த காணாமல் போன ஆடை என்ன சொல்கிறேன்னா வழி தப்பி போன விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா
அங்கே பார்த்துக்கிட்டு என்னென்னா ஆதாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற காணாமல் போன ஆட்டை போல் என்ன சொல்ற வழி தப்பி போயிட்டாருன்னு பார்க்கும். வழி தப்பி போனது பார்த்தீங்கன்னா அவருடைய தேவன் கொடுத்ததான ஒரு கற்பனையை மீறி எங்கே போனது விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனோங்கிறான விஷயத்தை சொல்லப்படுது. உமது அடியான தேடிவராக உமது கற்பனை விட்டு நான் மறவேன். அப்போ வந்துட்டு அதை தேடுற விஷயத்தை தான் என்ன செய்யறதுனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரான்னு பார்க்கும். என்ன செய்றாரு, உமது அடியான தேடிவராக. அப்போ வந்துட்டு ஆதாமுடைய சந்ததி என்ன செய்யறது, பாவத்துக்குள்ளே போயிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறக்காக தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, இந்த பூமிக்கு வரான்னு பார்க்கும். அதுதான் அந்த வனாந்தரத்தில் என்ன செய்ய விட்டு விட்டு வந்து வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். என்ன சார் தேடி போகிறான்னு பார்க்கும். அடியான தேடிவராக உமது கற்பனை விட்டு மறவேன் இருக்கார். உமது கற்பனையை நான் மறவேன் இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கற்பனை ஒன்று கொடுத்துருக்காரு. அதை வந்துட்டு மீறிட்டனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வழி விலகி போயிட்டான்னு பார்க்க. இப்போ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் கற்பனை விட்டு நான் விலக மாட்டேங்கிறான விஷயத்த இங்கே சங்கீதக்காரன் சொன்னார் பார்க்கும். அந்த காணாமல் போன ஆடுங்கிறான விஷயத்தினா ஒரு வழி விலகி போன விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ யார் போனான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாம் தான் வழி விலகி போயிட்டார். இப்போ ஆதாம் வழி போனது பார்த்தீங்கன்னா அப்போ முழு நம்ம ஆதி பிச்சராய் ஆதாம் வழி விலகி போனது பார்த்தீங்கன்னா முழு மனித குலமும் அதை வந்து வழி விலகி போனதுக்கு அர்த்தம் பார்க்கும். எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அதை மீட்பு பொருளாக தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தாரும் பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 7. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். போதும் பார்க்கும். இங்கே சொல்ல பார்த்தீங்கன்னா அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி எனக்கு வந்து துரோகம் பண்ணினார்கள்ங்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அவர்களும் யாரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நினைச்சிட பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை கொடுத்துருக்கான்னு பார்க்கும். இந்த உடன்படிக்கை புஸ்தகமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அவங்க வந்து மீறிட்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாமுக்கு கூட தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருஷத்து கனியை நீ புசித்தா நீ சாகவே சாய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன செய்திருக்காரு, நான் வந்து புசிக்க மாட்டேனுங்கிறான விஷயத்த அங்கே உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதனால தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீறுதல் அங்கே சம்பவிக்குன்னு பார்க்கும். உடன்படிக்கை மீறிட்டாரும் பார்க்கும். அதனால தான் காணாமல் போன ஆட்டை போல அப்படின்னு சொல்லி போச்சுன்னா வழி தப்பி போனோன்னு சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமி கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வழி விலகி போனதுக்கு ஒரு அர்த்தத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்கு ஒரு சகோதரர்களே யோபு புஸ்தகத்தில் கூட இவருக்கு ஆதாம் குறித்து சொல்லப்பட்டது பார்க்கும். ஆதாமை போல மீறுதலை மீறிங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். யோபு 31:33 வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் அதிகாரம் 31 வசனம் 33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. போதும் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நாம் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை மடியில் ஒளித்து வைத்தோனோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு யோபு அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஆதா வந்து தவறு செஞ்சதுக்கப்புறம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உனக்கு கற்பனையை மீறிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாமல் இவர் நினச்சிடாரு வந்துட்டு தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு மறைந்து இருக்கிறாரு. அப்போ தேவன் தான் நினச்சிடாரு பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக வந்து கேட்குறாரு. அப்போ நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிடாரு. தோட்டத்தில் விருட்சத்துக்கு முன்னாடி நான் மறைஞ்சிருக்கேங்கிற விஷயம் சொல்கிறாரு. யாகம் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நீ நிர்வாணிங்கிறத அறிவித்த நீ யார், நான் புசிக்கக்கூடாத கனியை சாப்பிட்டியான்னு சொல்லி தேவன் தான் அங்கே விஷயம் என்ன செய்தாரு கேட்குறா. நீ வந்து பாவம் செஞ்சுட்டியான்னு சொல்லி அவரை தான் கேட்குறாருன்னொழிய ஆதாம் வந்துட்டு நான் பாவம் செய்தேன்னுங்கிறான விஷயத்த அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த மீறுதலை நினச்சிட்டாரு ஒளித்து வச்சுட்டாருன்னு பார்க்கும். அப்போ தேவனுக்கு நினச்சது கண்டுபிடிச்சிட்டாருன்னு பார்க்கும். அப்போ வந்து மீறுதலை ஒளிச்சு வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ உடன்படிக்கை யார் மீறிட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதாம் மீறி இருக்கார். ஆதாம் மீறினால பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவருடைய சந்ததி நினச்சது அந்த பாவத்துக்குள்ளே போகிறது மீறுதலுக்கு போன அது அடையாளத்தை காணப்படுறது பார்க்கும். அப்போ காணாமல் போன ஆடுன்னா வழி தப்பி போன ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆனால் அனுப்புக்குரிய சூழலை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 11 மற்றும் 17. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். போதும் பார்க்கும். அதனால அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அதனால இவரு செய்த பனிஷ்மெண்ட்னால பூமி சபிக்கப்பட்டுரும் பார்க்கும். இது வனாந்தரமாயிட்டுன்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுறது. அந்த காணாமல் போன ஆட்டை தேடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 99 ஆடை வனாந்தரத்தில் விட்டு விட்டு போன விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ 99 என்னது நீதிமான்கிறான விஷயம் சொல்லப்படுது. அது ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு போகிறோன்னா வனாந்தரத்தில் விட்டு விட்டு போனோன்னா ஆதாம் செய்த பவர் நிமித்தம் என்ன செய்யுதுன்னா இந்த உலகம் வனாந்தரம் ஆகப்படுறதுன்னு பார்க்கும். அப்போ 99 ஆடை விட்டு விட்டு போனோன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பில் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு ஆதாமும் அந்த சிருஷ்டிப்பும் நினைத்தது வேறு பிரிக்கப்பட்டு தனிமைப்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே அங்கே சொல்ல முடிச்சு 2ஆம் உலகத்தில் போகும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தும், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாற்றவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் சகல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கு இருக்குன்றிருக்கு. அப்போ வந்துட்டு இங்கே ஒரு பயம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சபிக்கப்பட்ட விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு வேறு பிரிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இப்போ ஆதாமும் அந்த சிருஷ்டிப்பு இங்கே வந்து பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதாம சிருஷ்டிக்கு அப்புறம் மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் தேவன் நினைச்சாரு யார்கிட்ட கொண்டு வராருன்னா ஆதாம்கிட்ட கொண்டு வராரு. ஆதாம் தான் நினைச்சா பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு பறவைகளுக்கும் பேர் வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ ஒரு பயம்லாம் பக்கத்தில் வந்துச்சு. இப்போ ஆதாமின் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாமின் சந்ததியை பார்த்து இங்கே மிருகங்களும் பறவைகளும் இங்கே பயப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இன்னும் வரைக்கும் என்ன செய்யுது, அந்த பயத்தை இருக்குன்னு பார்க்கும். ராஜ்யத்தில் தான் நினைச்சாரு பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை நீக்கி போடுறாருங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லி அதனால் பார்த்தீங்கன்னா ஆதாமின் வீழ்ச்சின்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவைகள், அதாவது ஊராடு காணாமல் போன ஆடு யாரை அடையாளப்படுத்துதுன்னா அந்த ஆதாமினுடைய சந்ததியை அடையாளப்படுத்துது. அதை தான் இப்போ இந்த ஓமை சொல்லப்பட்ட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, பாவிகளை அவர் நேசித்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போஜனம் பண்ணுறாரு, அவர் கூட இருக்கிறாருன்னு விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அப்போ பாவிகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆதாமின் சந்ததியை தேடி தான் என்ன செய்யற பார்த்தீங்கன்னா இங்கே வரான்னு பார்க்கும். ஆனால் காணாமல் போன ஆட்டை தேடி தான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு பூமிக்கு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா 15:4 சொல்ல முடிச்சா பார்த்தீங்கன்னா அந்த 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு விட்டு அப்படின்னு சொல்லப்படுன்னு பார்க்கும். ஆனால் வனாந்தரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசியாவில் ஒரு வசனங்கள் படிச்சலாம். ஏசியா 53:6 வசனம் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனம் 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆதாமினுடைய சந்ததின்னு சொல்கிறோம். அந்த ஆதாம் சந்ததியில் தான் நம்ம எல்லாரும் வாரோம். அதனால தான் சொல்கிறோம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அவரும் நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். பார்த்தீங்கன்னா ஆதாம் மட்டும் போகல, ஆதாமினுடைய சந்ததியில் எல்லாருமே என்ன செய்யறாருன்னா அவருடைய பாவத்தில் போன விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அக்கிரமத்தை போக்குறதுக்காக நம்ம மேல் அக்கிரமங்கிற பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டாக்க தான் இங்கே வர்ற விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ காணாமல் போன ஆடுங்கிறது ஆதாமினுடைய சந்ததியை நம்மளையும் இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு விட்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 99 ஆடு தேவனுடைய சிருஷ்டிப்புங்கிறத மற்றதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். வனாந்தரம் என்றால் என்னன்னு படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 17 மற்றும் 18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்போதும் பார்க்கும். அப்போ ஆதாமினுடைய தவறு நிமித்தம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வனாந்தரம் ஆகுது. அது செழிப்பை போய் நினைச்சிடாது, அங்கே முள்ளையும் குறுக்கையும் நடப்பிக்குன்னு சொல்லப்படுது பார்க்கும். இன்றைக்கி கூட நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த கருவேலி மரங்கள்லாம் பார்த்துருப்போம். அதாவது முள் உடைக்கலாம்.
அப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல அந்த முள்ளுடையெல்லாம் நடந்திருக்கும் பார்க்கும். அதுக்குள்ள நம்ம போக முடியுமா, போக முடியாமல் பார்க்கும். அந்த முள், அந்த கருவாலி மரம், அந்த முள் உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளை அது வளர விடாதுன்னு பார்க்கும். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய அந்த நீர் சத்தையெல்லாம் உறிஞ்சிரும் பார்க்கும். இதை வந்துட்டு தீய வச்சு எரித்தாலும் அது எரிச்சது அது வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளன்னு பார்க்கும். அது அந்த அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும் அந்த மரத்துக்குன்னு பார்க்கும். அந்த முள்ளுங்கிற விஷயம் அடையாளப்படுத்தினா ஒரு சாபத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த முள் செடி என்னது மற்ற செடிகளை வளர விடாத அளவுக்கு அதை தடை பண்ணதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமினுடைய தவறு நிமித்தம் இந்த உலகம் வனாந்தரமாக ஒரு ஆன விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 5 வசனம் 29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போதும் பார்க்கும். இப்போ முதலாம் உலகத்துல அந்த எனிசாத்து இந்த 10வது தலைமுறையில நோவா வாராருன்னு பார்க்கும். அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, பிறப்பை குறித்து சொல்றாரு, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலே இவன் நம்மளை தேய்ச்சுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான்னு பார்க்கும். நோவா ஒரு விவசாயின்னு பார்க்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பயிரிடுற ஒரு விவசாயின்னு பார்க்கும். அப்போ இவரால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிற விஷயத்துக்காக சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ முதலாம் உலகம் சபிக்கப்பட்ட நிலவரத்தில் தான் இருந்துச்சுங்கிற விஷயத்தை சொல்கிறோம். இன்னும் அந்த சாபம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் அந்த சாபத்தை தேவன் எடுத்து போடுவான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாபத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வனாந்தரம் ஆயிடுச்சு. ஆதாம் எப்படி பாவத்தில் விளத்தல்னான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் அந்த வேலையை பண்ணான்னு பார்க்கும். அவன் தான் நினைச்சது உலகத்தை வனாந்தரம் ஆக்கின்னு ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அதை கூட படிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 16 மற்றும் 17. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்றாரு, எங்க முந்தின வசனம்லாம் படிக்கலாம். படிச்சுட்டு சொல்றாரு 15ஆம் வசனத்துல, ஆனால் நீ அகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிற உன்னை உச்சி பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தான பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதர பண்ணவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரத்தை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்களுடைய வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சாத்தானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுது. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாதாளத்தில் கெட்டிப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ கெட்டிப்பட முச்சில் எல்லாரும் நினைப்பாங்களே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவன் தான் நினச்சதான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை வனாந்தரமாக்குனது, ஜாதிகளை ஈனப்படுத்தினவன் இவன் தான் அப்படிங்கன்னு சொல்கிறாரு. 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அருகிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நினைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் மறித்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்காக பாவத்தின் பலனாக மரணம் வந்தது. இந்த மரணத்தின் பலனாக எல்லாருமே நினைச்சிட்டாங்க மறித்து பூமியின் தூளில் நித்திரை பண்ணுறான்னு பார்க்கும். இது விஷயம் அடையாளப்படுத்து பின்னாடி உயிர்த்தெழுத்து கொண்டு வரான்னு பார்க்கும். இது யார் மூலம் வந்ததுன்னா இந்த சாத்தான், இந்த லூசிபர் மூலமாக வந்ததுங்கிற விஷயத்தான் இந்த வசனங்கள்லாம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த உலகத்தை வனாந்தரமாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஆதாம பாவத்தை பாவத்தை விழத்தல்றான் யாரும் இந்த லூசிபர். இந்த விழத்தள்ளினக்கு அப்புறம் என்ன சம்பவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட்னால நினைச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கும் ஒரு சாபம் வருதுன்னு பார்க்கும். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நீ தான் என்ன பண்ணா, நீ தான் அந்த பூமியை பண்படுத்தவும், நீ பண்படுத்தினா தான் உனக்கு என்ன ஆகாரம் கிடைக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ உலகத்தை வனாந்தரமாக்குற பார்த்தா இங்கே சாத்தான உலகத்தை வனாந்தரமாக்கிட்டுன்னு பார்க்கும். அதான் அந்த 99 ஆடுகளை வனாந்தரத்தை விட்டு போனால் அந்த வனாந்தரம் எதை அடையாளப்படுத்தினா இந்த உலகத்தை அடையாளப்படுத்து. இது ஒரு வனாந்தரமாக ஆகி போன விஷயத்தை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். ஏசாயா 32:15 படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்போதும் பார்க்கும். அப்போ உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அதுக்கப்புறம் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் சொல்லிருக்கு. அப்போ
காடாக என்னப்படும் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரதான தூதன் சத்தத்தை அங்கே துணிக்கிறாரு. பிரேத குழியில் அனைவரும் அவரோட சத்தத்தை கேட்க காலம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமியில் துளியில் நித்திர பண்ணுறவங்க எழுப்புறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா செத்தவருடைய மறைத்தவருடைய ஆவி எங்கே போகுது, ஏன்னா வேதாவை நோக்கி போகுதுன்னு பார்க்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஜீவனை யார்கிட்ட கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த ஆவியை திருப்பி அனுப்பி என்ன பண்ண உயிர்ப்பிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து. இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சாபத்தை என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க சாபத்தை சிலுமையை ஆக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் அங்கே சிலுமையை ஆக்குறாரு. அப்போது இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு கிடைச்சது. அது ஒரு என்ன பண்ணுறதுனா இந்த வனாந்தரம் செழிப்பாக மாறும். செழிப்பான வயல் நெடு காடாக எனப்படும் இருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு கூட்டம் மரணத்துக்குள்ளே போகிற விஷயத்தை அதை தான் பண்ணுறது. மூச்செடிகளை வந்துட்டு சுட்டரிக்கிற அனுபவத்தை எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது அது வேறன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு செழிப்பாக மாறும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த வனாந்தரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு செழிப்பான ஒரு விஷயமா மாறுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1, அதுக்கு 4, அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 வசனங்கள் படிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா மனம் பதறினோரை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க, திடங்கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடர் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது மூடன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளிகள் ஆறுகள் பாய்ந்தோடும். வெட்டாந்தரையின் தண்ணீர் தாடாகமும் வறண்ட நிலமும் நீர் உச்சமாகும். வலு சர்ப்பம் தாபரிக்கும் கிடந்த இடங்கள்லாம் புல்லும் கொற்கையும் நாளில் உண்டாயிருக்கும். அப்போ அங்கே 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே பெரும்பாலான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியா நடக்கிறவன் பேதையா இருந்தால் திசை கெட்டு போவதில்லை. இதாங்க சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜ்யத்தில் தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரம் செழிப்பான ஒரு விஷயம் மாறுறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. 1 நாளாகமம் அதிகாரம் 21 வசனம் 17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு தாவீது என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே லெக்கம் பார்த்துருவாருன்னு பார்க்கும். அப்போ லெக்கம் பார்த்து தேவனுக்கு அருவருப்பாக இருக்குன்னு பார்க்கும். அது லெக்கம் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது போருக்காக தான் லெக்கம் பார்க்கும். அந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்றான்னு பார்க்கும். அப்போ தேவனுக்கு வந்துக்கிட்டு அது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காருன்னு பார்க்கும். அந்த பனிஷ்மெண்ட்னால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வாதையினால் ஜனங்களை வந்து சாகுறாங்கன்னு பார்க்கும். அப்போ அங்கே ஒரு சங்கார தூதன் வந்து சங்காரிக்கிறன்னு பார்க்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவை வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் அல்லாமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கு விரோதமாய் இருப்பதாக என்றார். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு சரண்டர் பண்ணுறாருன்னு பார்க்கும். இங்கே தாவீது சொல்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி யாரை சொல்கிறான்னா ஜனங்களை பார்த்து சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாம் சந்ததி தான் என்ன செய்தது, பாவம் செய்துச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பை அடையாளப்படுத்த பார்க்கும். இந்த சிருஷ்டிப்புக்கு எல்லாருக்குமே ஒரு சாபமாக அவங்க போகிற விதயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த சிருஷ்டிப்புக்கு நினைச்சது மரணம் சம்பவிக்கும்னு பார்க்கும். ஆதாம் செய்த தவறுனால பறவைகள் ஜீவ மிருகம் எல்லாத்துக்கும் மரணம் சம்பவிக்கு, மரங்கள் பட்டு போகுது. இதெல்லாம் எதுக்கு வருது பார்த்தீங்கன்னா ஆதாமனுடைய மரண தாபத்து நிமித்தம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். இது எப்போ நிவர்த்தி ஆகும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் தான் நினைச்சது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த 99 ஆடுகள் ஒரு விஷயத்தை பார்க்க முடிச்சு பார்த்தீங்கன்னா 99ங்கிறான இது விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு உத்தமத்தை அடையாளப்படுத்துது, பர்ஃபெக்டை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 17 1ஆம் வசனம்.
ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 99 வயதில் தேவன் தரிசனமாகி அவர் என்ன சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு முன்பாக உத்தமனாக இரு. அப்போ அந்த உத்தமம் 99 வயதை என்ன விஷயத்தை 99ங்கிற நம்பர் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தமதத்தை அதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது அங்கே 20:5 படிக்க அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆபிரகாமுடைய மனைவி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அபிமெலேக்கு வந்து எடுத்துக்கொள்கிறான்னு பார்க்கும். அது என்னென்னா, ஆபிரகாம் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவளோட சகோதரி என்று சொன்னனால, யாருன்னா ஆபிரகாம் மனைவி சகோதரின்னு சொன்னாலும் அவர் எடுத்துக்கொள்கிறாரு. அப்போ தேவன் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ வந்துட்டு அபிமெலேக்கு அழிக்க தேவன் சித்தம் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகல் அவன் ஆண்டவரை நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ சொல்லிட்டு சொல்கிறாரு. இவள் என் சகோதரி என்றும் அவன் என்னோடு சொல்லவில்லையா, அவன் என் சகோதரன் என்று இவனும் சொல்லவில்லையா, சொன்னாலே உத்தம இதயத்தோடு சுத்த கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னேன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது தேவன், உத்தம இதயத்தோடும் நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றார். இந்த வசனத்தை ஏன் படித்தேன்னா, உத்தமங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்னோசன்ட் பீப்புளை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து இருதயத்தில் கபடு இல்லாத விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த உத்தமங்கிறதான விஷயம்னா ஒரு கபடு இல்லாத விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ 99 அவங்கிறது விஷயம் என்னென்னா, ஒரு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்னு அடையாளப்படுத்துது, கபடு இல்லாதது ஒரு உத்தமத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 99ங்கிற விஷயம்னா ஒரு உத்தமத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டின் லெவலத்தை இருக்கிறதை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியாமல் இருப்பானோ அவங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எசேக்கியேல் 34:16 வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 34 வசனம் 16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். அவன் சொன்ன காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறித்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்தக்கதாக அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலனுள்ளதாக அழிப்பேன்னு சொல்கிறாரு பார்க்கும். அப்போ காணாமல் போனது அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த காணாமல் போன ஆட்டை அவர் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கும். துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்தது காயங்கட்டி அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல சமாரி நோமையில் பார்த்தீங்கன்னா அங்கே குலையுராய் கிடந்த அந்த சமாரினை எடுத்து அவருக்கு தெரிஞ்சது காயங்கட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். காயங்கட்டுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது ட்ரீட்மெண்ட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு ஆதாமுடைய சந்ததியில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சர்ப்பம் தீண்டிட்டு அங்கே நினைச்சது அங்கே மரணம் சம்பவிக்குது. அதுக்கு நினைச்சத காயங்கட்டுற வேலையாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு ஜீவனை கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். காணாமல் போன ஆட்டை குறித்து தேடுற விஷயத்தை மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5, 6 மற்றும் 7. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எப்போதும் பார்க்கும். அப்போ 12 சீஷர்களை ஆயத்தப்படுத்தி அவர் வந்துட்டு என்னுடைய சுவிசேஷ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டு அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து காணாமல் போன ஆடாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள். முதல் ரட்சிப்பு விஷயம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேல் வீட்டாருக்கு போதும் பார்க்கும். அங்கே காணாமல் போன ஆட்டைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அங்கே கூட தான் நம்ம 110ஆம் சங்கீதம் 176 சொல்ல போச்சுன்னா, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி தெரிந்து போனோம், எங்களை வந்துட்டு ரட்சிங்கிற விஷயத்தை அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ தாவீதுடைய சந்ததி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சந்ததி. அப்போ தாவீதுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்று என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே முதலாம் அழைப்பு யாருக்கு போதும் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதும் பார்க்கும். அந்த காணாமல் போராட்டம் அங்கே தேடி கண்டுபிடிக்கான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லு அப்போஸ்தலர் நடபடிகள்
13-46 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனம் 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அழைப்பு யாருக்கு போச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போச்சு. அதனால் அவங்க அல்ல தள்ளிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு போகுதுன்னு பார்க்கும். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு வேத வசனத்தை சொல்ல வேண்டியது இருக்க, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராக தீர்த்து கொண்டபடினால் இதோ நாங்கள் புறஜாதிக்கிட்டு போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கின்ற வேதவாக்கின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடினாலே இப்பொழுது செய்கிறோம் என்றார்கள். அப்போ வந்துட்டு அதே மாதிரி புறஜாதி கேட்காங்க, அவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு முதலாம் அழைப்பை இவங்க வந்துட்டு அல்லல் தட்டுறாங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்து எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்கன்னு பார்க்கும். அதனால் முதல் அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகுது, அதில் வந்துட்டு அல்லல் தட்டுறாங்க. புறஜாதிகளுக்கு இங்கே அங்கே சத்தியம் போகுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, லூக்கா 19:10 வாசல். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ அது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நினைச்சிடாது மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புகிற நோக்கம் பார்த்தீங்கன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்பட மனுஷகுமாரன் வந்திருக்கார். அப்போ வந்துட்டு இழந்ததை தேடுறவும், அதாவது காணாமல் போன ஆடு மனித குலத்தை தேடுறதுக்கு தான் வந்திருக்கான்னு பார்க்கும். இதில் யார் வேரியேஷனில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதி வேரியேஷனில் எல்லாருக்கும் எனக்கு இந்த அழைப்பு அங்கே போகுதுன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா முதலாம் அழைப்பு அங்கே போச்சு. முதல்ல அங்கே சீஷர்களுக்கு யார்கிட்ட சொன்னார்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கன்னு சொல்லி 3 வருஷம் அவங்கள்ட்ட ஒளிஞ்சிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்து போமுச்சில் இந்த அழைப்பு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலகம் எங்கே சென்று செய்கிறதுக்கு தேவன் எங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் சீசர்கள்ட்ட சொன்னான்னு பார்க்கும். முதலாம் வருகையில் முதல் அழைப்போ எங்கே தான் போனால் நீங்கள் புறஜாதிகள்கிட்ட போக வேண்டாம், இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் 3 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஊழியஞ்சிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பரமேறி போமுச்சில் அந்த அழைப்பு புறஜாதிக்கு அங்கே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மத்தேயு 16:15-16 வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானாசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவன் ஆக்கினை திருத்திக் கொள்வான் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நினைச்சதா பார்த்தீங்கன்னா இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் எங்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினான். ஆமென் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோமாவை எங்கே வந்தார் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்துக்கு வராரு, வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்னு பார்க்கும். அப்போ நினச்சதுனால நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்ல எபேசியர் 2 அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 14 மற்றும் 15. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அப்போதும் பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா 16 வசனத்துல பகையை சிலுவையில கொண்டு அதனால இரு திறத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ வந்துட்டு புறஜாதிகள் இஸ்ரவேலுங்கிறதான 2 வேரியேஷன் இல்லாமல் எல்லாரும் எடுத்து ஒன்று போல் ஆகிட்டார் பார்க்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த சட்டத்திட்டமாக நியாயப்பிரமாணத்தை நம்மளுடைய மாம்சத்தில் ஒழித்து அப்போ இரு தரத்தாரே தமக்கு ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டு இப்படி சமாதானம் பண்ணிட்டு. அப்போ நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் கொடுக்கப்பட்டது, புறஜாதி கிடையாதுன்னு பார்க்கும். இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு 2 ஒன்று போல் ஆகி கிறிஸ்துவின் பிரமாணத்தை அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுவர் இருக்குது. அவன் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா
என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, பகையாய் நின்ற பிரிவினை ஒன்று நடுசுவரை தகர்த்து, பகைங்கிறான விஷயத்த இருந்துச்சு, அதை தகர்த்துட்டான்னு பார்க்கும். தகர்த்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாக்கிட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா லேவியர்கள் ஆசாரியர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ஆசாரி கூடத்தை ஒர்க் பண்ணுவாங்க. ஆசாரிக்கு மட்டும்தான் தேவன்கிட்ட பேசுகிற ஸ்லாக்கி இருந்துச்சுன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்துக்கு வெளியே இருக்கிறதான அங்கே இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரான்சவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இந்த அங்கே இருந்த அந்த சுவர்கள் என்ன ஆசாரப்படத்துக்குள்ள தான் அங்கே போய் தான் ஜெபம் பண்ணால் தான் கேட்கப்படும். அதில் விஷயம் ஆலயத்தில் ஜெபம் பண்ணால் தான் அங்கே கேட்கப்படும். பழைய இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இப்போது அவங்ககிட்ட இருந்து அந்த சுவர் எடுக்கிறது தகர்த்தட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி அதையும் தகர்த்துட்டாரு. புறஜாதிகள் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறதான அந்த விஷயத்தையும் அங்கே இருந்து எடுத்து போடான்னு பார்க்கும். எது மூலமான இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபடி மூலம் அங்கே எடுத்து போடான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசூர்களே, யோவான் 10ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 15, 16 மற்றும் 17. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். போதும் பார்க்கும். அது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும் சொல்லப்படுது. அப்போ இது எப்போ சொன்னார்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த தொழுவத்தில் அல்லாதன்னா இஸ்ரேல் ஜனங்களில் இல்லாத வேறு ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கும் போச்சிலையும் இந்தியா தேசம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த இங்கே உள்ள அமைப்பு என்ன சொல்கிறாங்க, நம்மளையெல்லாம் மேற்கோள் காட்டி தான் அங்கே சொல்கிறாரு. இந்த தொழுவத்தில் அல்லாத ஆனால் சொல்கிறாரு வேறு ஆடுகள் அங்கே இருக்குது. இப்போ ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக்குவேன்னு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் உயிர்த்திலிருந்து எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பான்னு பார்க்கும். நம்மளும் கூட தேவன் என்ன சொல்கிறார், பரவராஜ்ய அழைப்புக்கு 1,41,000 அங்கே தேர்ந்து கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி இதே கொடுக்கும்படி என் பிதா அன்பாக இருக்கிறார். அப்போ நான் ஜீவனை கொடுக்குறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை ஒன்றாக சேர்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஜீவனை கொடுக்குறதுனா பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். இதான் விஷயத்தை சொல்லப்படுது. அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். 1 பேதுரு 2:25 வாசிக்கலாம். பேதுரு எழுதின முதலாம் நிரூபம் அதிகாரம் 2 வசனம் 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போதும் பார்க்கும். சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கும் மேய்ப்பரும் கண்ணியமானவரிடத்தில் திரும்பினீர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சிதறுண்ட ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா மனுக்குலமே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சிதறுண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கும் மேய்ப்பருக்கும் கண்காணியத்துக்கு திரும்ப வந்தீர்கள். அந்த கண்காணி யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இப்போ வந்துட்டு சபையை கண்காணிப்பாக என்ன யாரை வச்சுருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் தேவனுடைய ஆவியை எங்கே வச்சுருக்கான்னு பார்க்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியை வச்சுருக்கான்னு பார்க்கும். அதான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முந்தின வசனம் படிச்சிங்கன்னா 24 நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவர் மேலே சுமந்து அவளுடைய தளம்புகளினால் குணமானீர்கள் எங்கள் நினச்சி சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரான்சம் மூலமாக தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குணமான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே லூக்கா 15:5 சொல்ல முடிச்சல என்ன சொல்லுதுன்னா, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன்னோட தோல் மேலே போட்டுக்கொண்டு அனுப்பிச்சார். அப்போ என்ன செய்றாரு, அந்த என்ன பண்ணுறாருன்னா அந்த மேய்ப்பன் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அந்த மேய்ப்பன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போனவன்கிட்ட எடுத்துட்டாரு, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தோல் மேலே போட்டுட்டு அனுப்பிச்சாரு, மறுபடியும் வந்தைக்கே கொண்டு வரான்னு பார்க்கும். கண்டுபிடித்த பின்பு அவர் சந்தோஷத்தோடு அதை எடுத்து தோல் மேலே போட்டுக்கொண்டு கொண்டு வரான்னு பார்க்கும். அது எதை அடையாளப்படுத்துங்க விஷயம் எதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு படிக்கலாம். தோல் மேலே போட்டுக்கொண்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதம் என்னன்னு பார்க்கலாம். உபாகமம் 1:31 படிக்கலாம்.
உபாகமம் அதிகாரம் 1 வசனம் 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்து வருகிற வரைக்கும் வழியில் வந்த வழிகளை எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை காண்பீர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைய என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதை நடக்க முடியாத அந்த குழந்தைய நினச்சிவாங்கன்னா தாய் இடுப்பில் சுமப்பான்னு பார்க்கும். தகப்பன் நினச்சிவாங்கன்னா அந்த குழந்தைய தோல் மேலே சுமக்கிறது, தோலில் மார்பில் ஒரு காலும் முதுகில் ஒரு காலை போட்டு அந்த பிள்ளையை தலையை தகப்பனோட பிடிச்சிட்டு தான் போகும் பார்க்கும். இது தோல் மேலே தூக்கி விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் நினச்சிட்டாரு, அவங்க வனாந்தரத்தில் தோல் மேலே சுமந்து வழி நடத்தினேன்ங்கிற விஷயம் சொல்லலான்னு பார்க்கும். நீங்கள் எந்த விதமும் காலில் பற்றக்கூடாது, வச்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துக்காக அவர் தோல் மேலே சுமந்துறான்னு பார்க்கும். அதனால தான் சொன்னார், அவங்களுடைய வஸ்திரம் பழமையாகலை, அவங்க செருப்பு தேய்ந்து போகலன்னு சொல்லிட்டு பார்க்கும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த வழி நடத்துறக்கான்னு பார்க்கும். நடந்ததானே செருப்பு தேயும். ஆனாலும் இவர் என்ன செய்றாரு, தோல் மேலே சுமந்துறனால அவங்க என்ன செய்றாரு, அவங்க எப்படி பராமரித்தார்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போது தோல் மேலே சுமக்கிற விஷயம் என்னென்னா, அவர் பராமரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது, தேய்ச்சிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடத்துகிற விஷயம்னு பார்க்கும். அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாகி அவர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தை வழி நடத்துறதுன்னா அவர் சுமந்து கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது இன்னொரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனம் 11. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். போதும் பார்க்கும். அப்போ மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. ஆட்டுக்குட்டி என்னது, தோலில் போடுற விஷயத்தை அடையாளப்படுது. தோல்னா புயத்துலங்கிறது தோலில் போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அது என்ன சொல்லுவது, புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அப்போ மடியிலே சுமந்து அப்படின்னா அவர் என்ன செய்றாருன்னா, மடியில் அரவணைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஒரு குழந்தைய தோல் மேலே போடுற ஒரு அனுபவம் இருக்குது, மடியில் கொண்டு அரவணைச்சு உட்கார விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த மடிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு குழந்தைய அனுப்பிச்சாங்க, ஒருத்தர் தூக்கி அனுப்பிச்சாங்க, மடியில் வச்சுருப்பாங்கன்னு பார்க்கும். இந்த மடின்னு பார்க்கும். அப்போ மடிங்கிற விஷயம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சத்திய பிரமாணங்கள், ஒரு உடன்படிக்கை பணம்னு பார்த்தீங்கன்னா தொடையில் கீழே தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சத்திய பிரமாணம் பண்ணுவான்னு பார்க்கும். அப்போ அந்த மடிங்கிற விஷயம் என்னென்னா, உடன்படிக்கை கீழ் வர்ற ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்தபடியாக அனுப்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். ஏசாயா 53 11 12 வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 53 வசனம் 11 மற்றும் 12. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அப்போதும் பார்க்கும். அப்போ இந்த சுமந்துக்கிற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து பாவத்தை சுமந்து தேய்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பாவத்துக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை மலையில் சுமந்து தேய்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ஆட்டை தோல் மேலே சுமக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆட்டை தோல் மேலே தூக்கி போடுற விஷயம் என்ன, எதை அடையாளப்படுத்தினா, அந்த காணாமல் போன ஆட்டுனா வழி தப்பி போய் பாவத்துக்குள்ள இருக்குது. அந்த ஆட்டுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் ஈடுபலி சிலுவை மரத்தை சுமந்து அதில் ரத்தம் செஞ்சு மீட்கத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தை பலனை கண்டு திருப்தியாக்குவார். தன் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். நீதிமானாக்கார், அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். அப்போ அநேகரை நீதிமாக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் அக்கிரமத்தை எடுத்தது சிலுவை மரத்தில் எடுத்தது சுமந்து தீர்க்கணும். இயேசு ரேன்சம் கொடுக்கணும்னு பார்க்குறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவர் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருடைய பங்காக கொடுப்பேன். பலவான்
பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அப்போ அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோல் மேலே தூக்கி போட்டு சுமந்து வர விஷயம்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரத்தை தோலில் கொண்டு போய் குல்கோத்தா மலையில் கொண்டு போய் சிலுவை மலையில் உயிர் நீத்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் பண்ண விஷயம் அதை அடையாளப்படுத்துது. காணாமல் போனோன்னா அக்கிரமத்திலிருந்து போன அந்த ஜனங்களை மீட்கும் பொருளாக அந்த தோல் மேலே போட்டு அந்த ஒரு பிராச்சியத்தை பண்ணுற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அப்போதும் பார்க்கும். அப்போ கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோல் மேடை தூக்க ஒரு விஷயம் என்னென்னா கிறிஸ்து அநேகர பாவங்களை சுமந்து தீர்த்து ஒரே தரம் பலியிடப்பட்டு, அப்போ வந்துட்டு என்னென்னா அந்த சுமந்து தீர்க்கிற விஷயம், இந்த ஆட்டையை சுமந்து தீர்க்கிறோன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை தூக்கி அவர் ரேன்சம் ஈடுபலியை கொடுத்து நமக்கு ஒரு பிராயச்சித்தத்தை செய்கிற விதத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழலை அதுக்கப்புறம் பார்க்கலாம். எபிரேயர் 13:13 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனம் 13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி நகரத்து புறம்பே பாடுபட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பாடுபட்ட அந்த மரத்தில் பாடுபட்ட எங்கன்னா பாளையத்தில் புறம்பே குல்கத்தாவில் பாடுபட்டான் பார்க்கும். இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக அந்த விஷயத்தை அங்கே பண்ணார் பார்க்கும். அப்போ உலகத்து பாவத்தை சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்த வேலையை அங்கே செய்து முடித்தார்னு பார்க்கும். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 1:29 சொல்ல முடிச்சல. அவர் யாருக்காக படித்தான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை பாவங்களை சுமந்து தேய்க்கிற தேவாட்டிக்குட்டி யாருன்னு பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்து ஈடுபலி வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலக ஜனத்துக்காகவும் அங்கே செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்போதும் பார்க்கும். அப்போ எல்லாருடைய பாவத்தையும் அவர் இருக்கிறாரு சிலுவை மலையில் சுமந்து தீர்க்கிறாருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11 படிக்கலாம். 11 12 14 படித்து படிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பன் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறண்டு அடிக்கும். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்திருந்ததும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளே நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக்குவேன் விஷயம் சொல்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. ஏன்னா கூலியால் வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஓனாய் வந்துட்டு விட்டு போயிடான்னு பார்க்கும். ஏதேன் தேட்டத்தில் யாரை வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா லூசிபர் வச்சுருக்காரு. அந்த ஓனாய் பீறி போட்டனால என்ன ஆயிரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரணம் அவங்களுக்கு சம்பவிச்சதுன்னு பார்க்கும். அந்த அவங்க மரணத்துக்குள்ளே போகிறாங்கன்னா பாவத்தை சம்பளம் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜீவனை கொடுத்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவங்க மரணத்துலேருந்து மீட்கிறாரு. அப்போ உயிர்த்தெழுதுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து ஆதாமுடைய சந்ததியை தேவன் ஒரு மீட்பு பொருளை அங்கே கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அவசியம் இல்லாத 99 நீதிமானை குறித்து அப்படின்னு சொல்றாரு. அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 99 யாருன்னு பார்த்தோம், அந்த இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பில் அந்த மற்ற சிருஷ்டிப்பும் பார்க்கும். அப்போது 100% ஒன்று தான் வழி போச்சு, அது ஆதாம் சந்ததி. 99 யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் நினைச்சது அந்த உத்தமங்கிற விஷயத்தை படிச்சுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடல் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதுன்னு பார்க்கும்.
அவன் பார்த்தீங்கன்னா காய்ச்சும் கடலில் இவருக்கு கீழ்ப்படி இருக்கிற இறையாத அமைதலாருன்னு சொல்கிறாரு. மத்திய விஷயத்தில் 8:27 கீழ்ப்படின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பிழையாமினுடைய மதியினத்தை ஒரு கழுதை வந்துக்கிட்டு அங்கே சொல்லுதுன்னு பார்க்கும். கழுதை பேசி அவருக்கு காரியத்தை உணர்த்துச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே செங்கடலை 2ஆ பிளக்கான்னு பார்க்கும். அப்போது அந்த கடல் கட்டுப்பட்டுச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் யோர்தான் வந்துட்டு விலகிச்சு பின்னிட்டு போச்சுன்னு பார்க்கும். அவர் நதியை கூட அவர் என்ன செய்யுது மோசைகளுடைய என்ன செய்யுது கட்டளை கீழ்ப்படுது தேவன்னு சொல்லி அந்த கட்டளை கீழ்ப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிதியோன் அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா யோசுவா டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனை சந்திரனை என்ன செய்யுது தரித்து நிற்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன்னா அந்த கிபியோன் அந்த யுத்தத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசுவாவில் படிக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தில் அங்கே தரித்து நிற்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த எலியாவுக்கு வந்து காகம் வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா காலை மாலை அணிச்சது அது மூலம் போஷிப்பிக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த சிங்கக்கிபியில் வந்துக்கிட்டு தானியில் வந்துட்டு அடித்தது அந்த சேதப்படுத்தலாம் பார்க்கும். ஏன்னா தேவன் அதுக்கு கடிக்க சம்மதிக்கலாம் பார்க்கும். யோனா வந்துட்டு திமிங்களை மூழ்கி கரையில் கக்கி இதுன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு யோனாவை வந்துக்கிட்டு அந்த திமிங்களை காப்பாற்றி அங்கே நினச்சதை விடுதுன்னு பார்க்கும். இப்படி சர்வ சிருஷ்டிகள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்பட்டு அதை வந்து செவ்வையாக வந்துட்டு செய்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனது ஜீவன் இருக்குன்னு பார்க்கும். சமுத்திரத்துக்கும் ஒரு ஜீவன் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு படிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 8-10 வாசிக்கிறேன். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளில் அடைத்தவர் யார் அப்படின்னு சொல்றாரு. 10 நான் அதற்கு எல்லையை குறித்து அதுக்கு தாழ்பால்களையும் கதவையும் போட்டு இம்மட்டு வா மிஞ்சி வராதே உன் அழகின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்றும் நான் சொல்லும்போது நீ எங்கே இருந்தாய் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஒரு கடலில் படைச்சிருக்க கடலில் பார்த்தீங்கன்னா அலைகள் ரொம்ப சீறி பாஞ்சு எங்கன்னா கரையில் வந்து டம்முன்னு அடிச்சிடும். அதுக்கப்புறம் அடிச்சது அது எல்லை அடிச்சதை மீறாதுன்னு பார்க்கும். ஏன்னா இதுவரை தான் வரணும்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. அதை விட்டு தாண்டி வராதுன்னு பார்க்கணும். நீங்கள் கடற்கரை ஏரியாவில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அலை பொங்கி அது வந்து அடிச்சது பார்த்து கரையில் தம்முன்னு அடிக்கும் பார்க்கும். ஆனால் அது கரையை விட்டு மீறாதுன்னு பார்க்கும். எப்போ மீறணும்னு சொல்லி தேவன் கட்டளை இட்டாரோ அப்போ தான் மீறணும் வழியே அது மீறாதுன்னு பார்க்கும். அப்போ இந்த கடல் எல்லாமே ஜீவன் இருக்குது. அது வந்துட்டு தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எடுத்தது சாபத்து வாங்கியிருக்கு. ஆதாமனுடைய சாபத்தை எப்போ மாற்றி போடுறாரோ அப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கும். ராஜ்யத்தில் இதையெல்லாம் மாற்றி போடுற ஒரு அனுபவத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சூழலில் என்ன பாடம் பார்த்தீங்கன்னா என்ன பாடம் இன்னைக்கு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன ஆடுங்கிறான்னு விஷயம் பார்த்தோம். காணாமல் போன ஆடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய சந்ததி யானை அந்த மனு குலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் காணாமல் போச்சு. அதை இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்து தோல் மேலே தூக்கி போடுறான்னு பார்க்கும். அது இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபடியை கொடுத்து கொண்டு வரான்னு பார்க்கும். 99 நீதிமான்னா நீதி தவறாத அந்த சிருஷ்டிப்பை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதோடைய சாபத்தை எப்போ எடுத்து போடுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் எடுத்து போடுற விஷயமே அடையாளப்படுத்தி பார்க்கும். இதை தான் இந்த காணாமல் போன ஆட்டை குறித்ததான ஒரு ஓமைன்னு பார்க்கும். இந்த ஓமை ஏன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு பாவிகளோடு அவர் வந்து போஜனை பண்ண விஷயத்தை அங்கே சொன்னதுனால இந்த ஓமையை சொல்கிறான்னு பார்க்கும். அந்த பாவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆதாமனுடைய சந்ததியை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். இவர்களோட பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரியப்பாராக. ஆமென்.